இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 8.1ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த வேஜஸ் ஆஃப் 9 ஒர்க்கர்ஸ் கிவன் பிலோ. ஓகேங்களா? ஸோ அந்த 9 ஒர்க்கர்ஸோட வேஜஸ், அதாவது அவங்களோட சம்பளம், வேஜஸ்னால் சம்பளம். ஸோ அவங்களோட சம்பளத்துக்கான வேரியன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு சம்மு கொடுத்துருக்கதை எக்ஸ்ஐ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். கொடுத்துருக்க அந்த சம்பளம் எக்ஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 310, 290, 320, 280, 300, 290, அப்புறமா 320, 310, 280. ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், n = 9 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ n = 9 எடுத்து எழுதிட்டேன். இதுக்கப்புறம் இதோட வேரியன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்டு டீவியேஷன் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதுதான் வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எக்ஸ்ஐ எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ஐ எல்லாம் கூட்டி பாருங்கள். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எனக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 310. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 310, இது ஒரு 290 அப்படின்னா 600, 920, 920, இது ஒரு 80 சேர்த்திங்கன்னா 1000, 1200, 1500, 1790, 2090, அப்புறம் 2110. ஓகேங்களா? 2110, 2420, இதோட ஆட் பண்ணால் 2700 வருது. ஓகேங்களா? ஸோ இது என்னது, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ 2700. நம்மளுக்கு வந்து n வந்து 9 இருக்குது. ஸோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 தானே. ஸோ அப்போ நான் வந்து இங்கேயே எழுதலாமா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைடட் பை n. ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது 2700 டிவைடட் பை என்னன்றது 9. ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 300 வருதா. ஸோ இதுதான் வந்து எனக்கு எக்ஸ் பார் வந்து என்ன எழுதலாம், 300 அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸோ இந்த எக்ஸ் பார் தான் அடுத்த ஸ்டெப்பில் எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன், டி ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் எக்ஸு பார், அதாவது எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸு பார். எக்ஸு பார்ன்றது நம்ம இங்கே 300 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதை தான் நான் கட் பண்ண போகிறேன். 310 மைனஸ் 300 எவ்வளோ வரும், ஜஸ்ட் 10 தான். ஓகேங்களா? அடுத்தது 290 மைனஸ் 300 மைனஸ் 10. ஸோ 320 மைனஸ் 300 20. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 20, இது 0, இதுக்கு 10, இது மைனஸ் 20. அடுத்தது 310 மைனஸ் 300 எவ்வளோ வரும், 10. 280 மைனஸ் 300 மைனஸ் 20. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஐ அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் டிஐ எவ்வளோ வரும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். சம்மேஷன் ஆஃப் டிஐ அப்படின்றது, ஸோ மைனஸும் இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருக்குது, ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 20 இதையும் கட் பண்ணலாம். அப்போ மீதி இருக்கக்கூடியது எனக்கு மைனஸ் 20 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஐ. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன தப்பு. 320 மைனஸ் 300னா ப்ளஸ் 20, 290 மைனஸ் 300ன்றப்ப மைனஸ் 200. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 வரும். ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் டிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா. ஸோ 10ன்றப்ப 100. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10, அகைன் 10ன்றப்ப இதுவும் 100. 20யோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 400, 20யோட ஸ்கொயர் வந்து 400, 0 ஸ்கொயர் 0, 100, 400, 100, அகைன் 400. ஓகேங்களா? 20யோட ஸ்கொயரு 400. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ 1, 2, 6, 10, 11, 15, 16, 20. ஸோ 2000 வருது. என்னது, சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் வந்து எனக்கு 2000 வருது. சம்மேஷன் ஆஃப் டிஐ வந்து 0 வருது. ஸோ அப்போ எனக்கு தேவையான ஃபார்முலா என்ன, சிக்மாவுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப், நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க சம்மில் நம்ம வந்து ஃபுல் ஃபார்முலா எழுதிருக்கோம். சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருப்போம். பட் வந்து டிஐன்றது 0 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சம்மேஷன் ஆஃப் டிஐ 0ன்றப்ப டேரெக்டாக என்ன எழுதலாம், சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என்னன்ற ஃபார்முலா மட்டுமே போட்டாலே போதும். மற்றதெல்லாம் 0 தான் வரப்போகுது. நீங்கள் வேணால் போட்டு கூட பாருங்கள். சம்மேஷன் ஆஃப் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப, ஸோ சம்மேஷன் ஆஃப் டிஐன்றது இதுதான், டிஐ ஸ்கொயர்ன்றது 2000
பை என்னோட டேட்டா 9 மைனஸ் இது பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் டிஐ 0 பை 9 ஹோல் ஸ்கொயர். ஸோ 0 பை எனிதிங் 0, 0 ஸ்கொயர் 0. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இருக்கக்கூடியது ஃபைனலாக என்ன வரும்? 2000 டிவைட் பை 9 தான். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இது போடன்ற அவசியமே இல்லை. எப்போ நம்ம வந்து இந்த டின்றது எக்ஸு மைனஸ் எக்ஸு பாருன்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் நம்ம கண்டிப்பாக இது போடணும் தேவையில்லை. ஜஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என்ன எழுதினாலே போதும் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2000 டிவைட் பை n நான் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 9s are 18, again 20, 2 9s are 18, again 20, 2 9s are 18, again 20. ஸோ 222.22ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 222.22 இதை நான் ஸ்கொயர் எடுக்க போகிறேன். இதை ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? ஸோ கீழே எழுதுகிறேன். 222.22. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து டபுளாக எடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் எடுத்தோம்னா ஸோ 1 1 1. ஓகேங்களா? 1 × 1 1. ஸோ 2 - 1 1. அகைன் 22 டபுள் இறக்குறேன். இந்த 2 டபுள் ஆக்குறேன். ஓகேங்களா? கிளாராக அடிக்குது. ஸோ இப்போ 2 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் எனக்கு இதுக்குள்ளே வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து 6 போட்டேன் அப்படின்னா 132 வரும். ஓகேங்களா? 6ன்னு போட்டேன் அப்படின்னா 6 × 26 அப்படின்னு போட்டிங்கன்னா 132 வரும். அப்போ நான் 5 தான் போட முடியும். ஓகேங்களா? 5 × 125 5 போட்டாலே எனக்கு வந்து எவ்வளோ வருது? 125 வருது. ஸோ அதுவுமே போட முடியாது. 4 தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ 4 போடுறேன். 4 போட்டால் 4 4 சார் 16. அகைன் 1 2 8 8 + 1 9. ஓகேங்களா? ஏன்னா 5 போட்டேன்னா 125 தாண்டிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100க்கு இது 96 4 தான் பேலன்ஸு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 22 22 + 4 26. ஓகேங்களா? பாயிண்ட்டு இந்த டபுள் டிஜிட்டை இறக்குங்க. இங்கே பாயிண்ட் வச்சதுனால இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ 14 அப்படின்றதோட டபுள் எழுதுகிறேன் 28. ஓகேங்களா? ஸோ 28 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் எனக்கு எக்ஸாக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 போட்டு பாருங்கள். 9 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 270 270 × 9 அப்படின்னு போட்டோன்னா ஸோ சைடிலோட எழுதி பாருங்கள். இது வந்து 9 போடுறேன். 289 9 × 9 போட்டு பாருங்கள். 9 9s are 81. அகைன் 8 72 + 8 8க்கு 0 8 26. ஓகேங்களா? ஸோ இதுதான் வருது 26 0 வரும். அப்போ 14.9 அப்படின்றத எனக்கு ஆன்சராக போட்டேன் அப்படின்னா 2601. ஸோ இதை கட் பண்ணால் 21. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று தேவை அப்படின்னா அகைன் நான் வந்துட்டு 0 0 போட்டுக்கலாம். 0 0 போட்டேன் அப்படின்னா 2 1 0 0ன்னு வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போட்டு பார்க்கலாம். பட் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டிஜிட் வந்தாலே போதும் தான். விருப்பம் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 00 போட்டுவிட்டேன். 00 போடும்போது இதை நான் டபுள் ஆக்குறேன். 149 அப்படின்றப்ப 298 அப்படின்றது தான் கரெக்டானது வரும். ஸோ 298க்கு பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் இங்கே எந்த நம்பர் போட்டால் இங்கே இதுக்குள்ளே வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ 1 போட்டாலே 2981 வரைக்கும் வந்துடும். ஸோ அப்போ இன்னொரு 0 தான் போடணும். அப்போ இங்கே வந்து 0 போட்டு நம்ம இன்னொரு 00 இருக்கும். ஸோ இதுவே போதுமானது. 14.90 அப்படின்றது தான் இது. இந்த 222.22 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 14.9. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாவுமே என்னது அப்ராக்சிமேட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது, அப்ராக்சிமேட் தான். ஓகேங்களா? ஸோ சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் = 14.9. ஸோ இதோட அடுத்தது வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்றது எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துச்சு 222.22ன்னு வந்துச்சு. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கு தான் எனக்கு என்ன வந்துச்சு 14.9 வந்துச்சு. ஓகேங்களா? அதே இது வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே எனக்கு கிளார் அடிக்காது. ஸோ வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்டு டீவியேஷன் என்ன இருக்கோ இதுதான். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்காமல் வர்ற ஆன்சர் தான் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் வந்து ஸ்டாண்டர்டு டீவியேஷன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா எஸ்டியோட ஸ்கொயர். ஓகேங்களா? இது 2 விதத்தில் எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. வேரியன்ஸ் = ஸ்டாண்டர்டு டீவியேஷனோட ஸ்கொயர். அதே இது ஸ்டாண்டர்டு டீவியேஷன் = வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டிவியேஷன் 14.9. அப்போ வேரியன்ஸ் வந்து ஏற்கனவே இதை ஸ்கொயர் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஸ்கொயர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டாண்டர்டு டிவியேஷன் நான் ஃபைனல் டேட்டா எழுதுறதுக்கு முன்னாடி இதை எழுதுகிறேன்.
இதோட ஸ்கொயர் அப்படின்றப்ப ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 222.22 அப்படின்றது தான் வேரியன்ஸ் அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? நன்றி. நெக்ஸ்ட்டு அடுத்த சம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.